Fun, fun, fun Toon House. Let's have fun. ஒரு அமைதியான கிராமத்தில் பச்சை மரங்களும் பறவைகளின் இனிய குரல்களும் சூழ்ந்த ஒரு சிறிய வீடு இருந்தது. அந்த வீட்டில் ஒரு சுறுசுறுப்பான சிறுவன் தன் அன்பான தாத்தாவுடன் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தான். தாத்தா எப்போதும் அமைதியாக இருப்பார். அவர் மனதுக்குள் ஒரு பெரிய ரகசியம் மறைந்திருப்பதை சிறுவன் அப்போது அறியவில்லை. ஒரு மழை மாலை வீட்டு பழைய அறையை சுத்தம் செய்யும்போது சிறுவன் ஒரு தூசி படிந்த மரப்பெட்டியை கண்டுபிடித்தான். அந்த மரப்பெட்டி சாதாரணமானது அல்ல, அதை சுற்றி ஒரு மெல்லிய ஒளி மெதுவாக மின்னிக் கொண்டிருந்தது. பெட்டியை திறந்தவுடன் பொன்னிறமாக ஜொலிக்கும் ஒரு அழகான கம்பு உள்ளே இருந்தது. சிறுவன் அந்த கம்பை கையில் எடுத்ததும் அவன் இதயம் ஆச்சரியத்தில் மெதுவாக துடைத்தது. இது என்ன மந்திரமோ? அன்று இரவு காற்று பலமாக வீசியது, மின்னல் மின்னியது, மந்திரக் கம்பு மெதுவாக ஒளிரத் தொடங்கியது. அடுத்த நிமிடமே உடைந்த வேலிகள் சரியானது, வாடிய செடிகள் பசுமையாக மாறின, சுற்றியுள்ள அனைத்தும் அழகாக மாறியது. ஆனால் ஒவ்வொரு மந்திரத்திற்குப் பிறகும் அந்த கம்பின் ஒளி சற்று சற்றாக குறையத் தொடங்கியது. அதே நேரத்தில் சிறுவன் உடலில் சோர்வை உணர்ந்தான். அவன் மனதுக்குள் ஒரு சிறிய பயமும் எழுந்தது. அப்போது அவன் புரிந்து கொண்டான், இந்த மந்திரம் இலவசமல்ல, ஒவ்வொரு முறையும் அது ஒரு விலையை கேட்கிறது. அடுத்த நாள் மந்திரத்தை மீண்டும் பயன்படுத்த வாய்ப்பிருந்தும் சிறுவன் நீண்ட நேரம் யோசித்தான். எல்லாவற்றையும் மந்திரத்தால் செய்தால் அவன் என்ன கற்றுக்கொள்வான்? அந்த கணத்தில் சிறுவன் ஒரு பெரிய முடிவை எடுத்தான். மந்திரக் கம்பை மெதுவாக பெட்டிக்குள் வைத்து அதை மூடி வைத்தான். அன்று முதல் அவன் தன் முயற்சியாலும் உழைப்பாலும் வாழ்க்கையை மாற்ற கற்றுக்கொண்டான். சக்தி அல்ல, அதை பொறுப்புடன் பயன்படுத்துவதே உண்மையான மந்திரம். குழந்தைகளே, நான் தான் உங்கள் நண்பன் பிளாக்கி த சீட்டா. இன்றைய கதையிலிருந்து என்ன கத்துக்கிட்டோம் தெரியுமா? மந்திரம் இருந்தாலும் முயற்சி இருந்தால்தான் வெற்றி நிலைக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இனிமையான கதைகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் ஒரு புதிய சாகச கதையோட பிளாக்கி சீக்கிரம் வருவேன். பை பாய், சந்தோஷமா இருங்க.